வெல்கம் டு சோடாபுட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செயின்சா மேன் படம் எப்படி இருந்துச்சு. செயின்சா மேனோட ரீகேப் வீடியோ நம்ம சேனல்லே போட்டுருக்கிறேன். மொத்தமாக என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு குட்டி ரீகேப்பாக அது இருக்கும். அதை பார்த்துட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கிற முன்னாடியே இப்போ கொஞ்சம் ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டோட தேட்டருக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக சீசன் 1 பார்த்துட்டு தான் போகணுமானா கட்டாயம். ஏன்னா அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸு முக்கியமாக டெஞ்சிக்கும் மக்கிமாவுக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங், அது இல்லாமல் அக்கினா இப்படிலாம் சண்டை போடுறாங்கிற மாதிரி அவனுக்கான அந்த பவர் கிடச்சது, ப்ளஸ் அவன் டெவில் கூட கான்ட்ராக்ட் போட்டதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் சீசன் 1 இருந்து கண்டினியூஷன் தான். அதனால் இப்போ இந்த ரேஸ் கேரக்டர் மட்டும்தான் இதில் புதுசாக என்ட்ரி ஆகிறதுங்கிறதுனால மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ஆல்ரெடி சீசன் 1 இருந்தவங்க தான். ஸோ பார்த்துட்டு போனீங்கன்னா இன்னும் அந்த கேரக்டர்ஸோட அவங்களுக்கு இருக்கிற பவர்ஸோட இந்த வேர்ல்டை பற்றின கொஞ்சம் ஐடியா கிடச்சதுன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ரீஸ் எப்படி டெஞ்சி வாழ்க்கைக்குள்ளே உள்ளே வருது, டெஞ்சிக்கும் இல்தக்கசையா பார்த்ததுமே ஏற்பட்டு விட்டது. இப்போ அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைகள் நடக்கக்கூடிய சம்பவங்கள், சண்டைகள், சமாச்சாரங்கள் எல்லாமே தான் இந்த மொத்த படமும். ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்தமும் ரொமான்ஸு, 18+ காமெடி அது இதுங்கிற மாதிரி அப்படியே ஜாலியாக இன்னும் நம்ம லவ் படம் தான் பார்க்க வந்திருக்கோமா, காமெடியாக போயிட்டு இருக்குது, ஜாலியாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த மோடில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்தமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு நமக்கு தான் பிரித்து போட்டிருப்பாங்க, அவங்க மொத்த படமாக தான் பார்க்க போகிறாங்க. சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃபாக பிரித்து பார்க்கும்போது மொத்தமாக லவ் ஏரியா மட்டும்தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபு ஃபுல்லாக முரட்டு ஆக்ஷன் தான், கிட்டத்தட்ட 10,000 வாழா மாதிரி வெடிச்சிக்கிட்டே இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அந்த அனிமேட் பண்ண விதமாகவே அது ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. குறிப்பாக எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டென்ஷன் ஏற்றுற ஒரு டெரரான மூமெண்ட் போயிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் டெஞ்சி வந்து அவர் இமேஜின் பண்ணிட்டு இருப்பார், இவளா அவளா அவளா இவளா அப்படிங்கிற மாதிரி. இவர் ரொமான்டிக் ஏரியாவை இமேஜின் பண்ணுவார், அங்கே டெரரான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும். அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு எடிட் பேட்டர்ன் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்கே டெஞ்சியை பொறுத்த வரைக்கும் அவனுடைய கேரக்டரே இந்த படம் மொத்தமும் என்னென்னா, மகிமாவை பார்க்கும்போது இல்லை இந்த புது பிள்ளையை பார்க்கும்போது ஏங்க அப்படிங்கிற அந்த மோனில் தான் அவங்கள பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஃபீலிங்ஸாக கொட்டுவா. அப்படி அதுலேயும் அவன் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்மணியா கட்டிஜாவா, இல்லை கண்மணி தான், இல்லை கட்டிஜா தான், இல்லை இவ தான், இல்லை இவ தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே அந்த மொத்த படமும் இருப்பான்பா. அதுலேயும் சீசன் 1 பார்த்தவங்களுக்கு கொய்யால டெஞ்சியோடைய வாழ்க்கை லட்சியம் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் எதுக்கு இந்த டெவிலெல்லாம் கொல்லணுங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சதுனால, டே அங்கே ஒரு நருட்டோங்கிற சின்ன பையன் நான் ஒக்காகே ஆகியே தீர்வுன்னு அடம்பிடிப்பான். மற்ற அனிமையில் பார்த்த கேரக்டர்ஸ்லாம் அதுவாவேன் இதுவாவேங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஆசையோடு இருப்பாங்க. ஆனால் நீ மட்டும்தான்டா விலங்கு பிடிச்ச ஆசையோடு இருக்குங்கிற மாதிரி இவன் மேலே ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது இதில் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்துச்சு. அதுலேயும் ஸ்விம்மிங் பூல் சீன் ஒன்று வரும், சிலம்பம் கற்றுக் கொடுங்க மாஸ்டருங்கிற மாதிரி, நீச்சல் கற்றுக் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு அந்த ஒரு சீனு, டே எப்படா இதெல்லாம் வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாம் மீறி தான் போகும். ஆனால் நல்லா இருந்துச்சு. அது வரைக்குமே ஜாப்பனீஸில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமா, சரி சப்டைட்டில் பார்த்து புரிஞ்சுப்போங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் அந்த சீனுக்கு மட்டும் கழுத சப்டைட்டிலாச்சும் தூக்கி போடுறா அப்படிங்கிற மாதிரி, வசனம்லாம் முக்கியம் படத்தை பாருடாங்கிற மாதிரி அந்த ஒரு சீன் மட்டும் சப்டைட்டில் ஓரமாக போ அப்படிங்கிற மாதிரி மெயின் ஃபோக்கஸ் படத்தில் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்தமும் செம்ம ஜாலியாக வைபாக போச்சுப்பா. செகண்ட் ஹாஃப்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன்னு, அதுலேயும் அந்த கேரக்டர் அந்த டெவில் கேரக்டர் சும்மா ஒரு ஆட்டிடியூடு கேரி பண்ணும் பாருங்க, அது வெடிக்க வைக்கிற இடம்லாம் டேய் இவங்கடா மாஸ் கமர்ஷியல் படம்லாம் தோத்துருச்சுறாங்கிற மாதிரி அந்த மாஸ் மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இதில் டெஞ்சியோட அட்டாக்கும் சரி, அதுக்கு சமாளித்து அவங்க கொடுக்குற அட்டாக்குங்கிற மாதிரி 10,000 வாழா வெடிக்கிற மாதிரி அனிமேட் பண்ணும்போதே தூ இந்த கலரை தூ அந்த கலரை தூங்குற மாதிரி கலர்ஃபுல்லாக கொட்டி வச்சிருக்காங்க. அக்கி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு குட்டி ரோல் தான். நான் கூட அவர் கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் யூஸ் பண்ணல, பட் டீசெண்டாக யூஸ் பண்ணி விட்டாங்க. மெயின் ஃபோக்கஸ் இவங்களுக்குள்ளங்கிறதுனால அவர் சும்மா தலையை காட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக மக்கிமா கேரக்டர் எப்படி நீங்கள் டீமன் ஸ்லேயர் பார்க்கும்போது அந்த கதையோட ஹீரோயினமோ டாஞ்சிரோ தான், ஆனால் ஜெனிட்சுவை காட்டும் போது தான் தேட்டரே விசில் பறக்குங்கிற மாதிரி இந்த கதையோட ஹீரோயினமோ டெஞ்சி தான். அவன் செயின்சாமான மாறினா கத்துவம் தான், ஆனால் மக்கிமாவை சும்மா நீங்கள் காமிச்சாலே நாங்கள் சும்மா இருக்க மாட்டோங்கிற மாதிரி தேட்டர் மொத்தமும் அவங்க என்ட்ரி ஆகிற சீனெல்லாம் கத்திக்கிட்டே இருந்துச்சு. படத்தில் ஹீரோயினமோ டெஞ்சி தான், ஆனால் மக்கிமா தான் ஓவராக ஸ்கோர் பண்ணது. அண்ட் மக்கிமா கேரக்டரை பற்றி சில ஹின்ஸ் தான் இதுலையுமே கொடுத்துருக்குறாங்க. அவ எப்பேற்பட்டவன் தெரியுமா, அவளை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கான்னு தெரியுமான்ற மாதிரி குட்டி குட்டி ஹின்ஸ் தான். மேபி அடுத்தடுத்த சீசன்களில் இல்லை அடுத்தடுத்த படங்களில் தான் இன்னும் அவங்கள பற்றி பயங்கரமாக ரிவீல் பண்ணுவாங்க. பட் அவங்க எந்த அளவுக்கு மாசு, அவங்களுடைய பவர் என்னங்கிறத நமக்கு அந்த சீசன் 1லேயே காமிச்சிருப்பாங்க. அது செம்ம சீனு. அப்புறம் இன்னொரு முக்கியமான மென்ஷன் ஷார்க் டெவில், அதான் அந்த ஷார்க் ஃபீண்ட். அதை வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேயே எண்டில் எப்போ இவங்களை சில பேரை வந்து நம்ம டீமில் சேர்த்துருக்கோங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அதில் இந்த ஷார்க் டெவிலை காட்டும் போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. ஐயோ இவன் தான் கொஞ்சம் இந்த டீமில் ஓட்டாமல் இவன் பாட்டுன்னு தனியாக நகைச்சுவை பண்ண போகிறாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவனும் டெஞ்சியும் சேர்ந்து பண்ணக்கூடிய சம்பவங்கள்லாம் செகண்ட் ஹாஃபில் நல்லா இருந்துச்சுப்பா. அந்த கேரக்டர் போக போக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெஞ்சியும் ஷார்க் டெவிலும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸு அது மாசாக இருந்துச்சு. இந்த பாம் சீன்லாம் டேய் அந்த பாம் வெடிக்க வைக்கிறத விட அதுக்கு அப்படி சொடுக்கு போடுறது, அந்த மொமெண்ட்டை இவங்க ஸ்டேஜ் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த சீன்லாம் தேட்டர் மொமெண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. இதில் சில நெகட்டிவ்ஸாக எனக்கு ஃபீல் ஆனது, இன்னும் அந்த மற்ற கேரக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு சும்மா தனி கண் போட வந்த கேரக்டராக தான் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அக்கி கேரக்டர்லாம் அவனுடைய அந்த ஃபியூச்சர் விஷன் ஜஸ்ட் ஒரு சில செகண்ட் பார்ப்பாங்கிறதெல்லாம் இதில் சும்மா லைட்டாக தொட்டுக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேரக்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாமோன்ற ஃபீல் இருந்துச்சு. மெயின் ஃபோக்கஸ் இவங்களை சுற்றி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் காப்பாற்ற வர ஏரியாவை கொஞ்சம் இன்னும்
ஸ்கோர் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்தமும் லவ்ங்குற போது நடுவில் இவங்களுடைய ஃபைட்டுங்கிறது இருக்கும், அது சும்மா ஒப்புக்கு சப்பானியாக இருக்கும், அது கொஞ்சம் இன்னும் இருந்திருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. அதே போல் அந்த ஏஞ்சல் கேரக்டர் மாதிரி இருக்கிற அந்த பையன் ப்ளஸ் அக்கிக்கும் அவங்க 2 பேருக்கும் டெவலப் ஆகிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது பெருசாலாம் ஒன்றும் இல்லையே, அந்த கேரக்டர்ஸ் ஒன்றும் பெருசாலாம் மனசில் நிற்கலைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு குட்டி ஃபைட்டுங்கிறது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இல்லை, நீங்கள் லவ் சீனுக்கு வாங்கங்கிற மாதிரி அவங்க பண்ணும்போது எப்போ நீங்கள் அதுக்கு போங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ரீஸ் கேரக்டரை கடைசியில் அவங்கள பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தான் குட்டி குட்டி விஷயங்கள் தான். ஸோ ஓவரால் ஜாலியாக 18+ லவ் கலந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், மொரட்டு ஆக்ஷன் பேக்கடான செகண்ட் ஹாஃப்னு நல்லா போச்சு. பிக் ஸ்க்ரீனில் அதுவும் ஒரே மாதத்தில் 2 அனிமி படத்தை பார்ப்பேன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலடா. முதல்ல அனிமி படம்லாம் தேட்டரில் அதுவும் நம்ம ஏரியாவில் பார்ப்பங்கிறது முதல்ல லிஸ்ட்லேயே கிடையாது. ஓகே, அது எங்கேயோ தூரத்தில் ஏதாச்சும் ஒரு 2-3 ஸ்க்ரீனில் வரும், நமக்கா நம்மளை போய் பார்க்கணும் இந்த படத்தைன்ற மாதிரி அப்போ தான் போயிட்டு தேடி பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். இந்த டீமன் ஸ்லேயர் பெருசாக புண்ணியம் கட்டிக்கிச்சு, அதுலேயும் தமிழ் டப்பிங்கில் விட்டு பார்த்தீங்கல்ல அனிமிக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களங்கிறத வேர்ல்டு ஃபுல்லாக தெரிய வச்சிருச்சா. எனக்கு என்னன்னா இப்போ டீமன் ஸ்லேயர் 13+, அது இல்லாமல் தமிழ் டப்பிங்கில் விட்டதுனால இவ்வளோ பிரம்மாண்ட ரிலீஸ் இருந்துச்சு. செயின்சா மேன் 18+ ஆச்சு, அது இல்லாமல் ஏ சர்டிஃபைட் மூவி ஆச்சு, இதை வேற விடுவாங்களான்னு யோசிச்சா எங்கள் ஏரியாவிலேயே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதுவும் எங்கள் ஏரியாவிலே என்ஜாய் பண்ணி பார்ப்பேன்னு சத்தியமாக நினைக்கல. பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஒருத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் தாராளமாக இருக்கும். அடுத்து வேறு ஒன் பஞ்ச் மேன் வரப்போகுதுப்பா. ஸோ அதுக்கான ரீகேப் வேலைகள் தான் அடுத்து பண்ணணும். ஸோ ஒன் பஞ்ச் மேன் இருக்குது, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ரீகேப் போட்டு விட்டுலாம். ஏன்னப்பா அடுத்து ஒன் பஞ்ச் மேனை பண்ணி விட்டுலாமா, அடுத்து இன்னும் ஆல்ரெடி நான் பெண்டிங் வச்சதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கான வீடியோஸும் வந்து விடும். அண்ட் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட சோடாபுடி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.